ஓட்டுருவேன். நம்ம டியூட்டில நம்ம கரெக்டா இருக்கணும். ஓகே சார். சும்மா ஓடக்கூடாது. ஓகே அடிச்சு எடுத்துட்டு வா, பாத்துக்கலாம். ஓகே சார். நான் உனக்கு லாடம் கட்டுறேன். சார் யார் பண்ணி என்ன விஷயம்? சார் என் பேரு எழில். நான் வண்டியில வந்துட்டு இருக்கும்போது என் முன்னாடி வண்டியில போயிட்டு இருந்த பெரியவர் இந்த பேக் மிஸ் பண்ணிட்டாரு. அவர்கிட்ட குடுக்கலான்னு ட்ரை பண்ணேன். ஆனா அதுக்குள்ள அவரு போயிட்டாரு. இந்த பேக்ல என்ன இருக்கு? சார் இதுல நிறைய பணம் இருக்கு சார். பணமா? ஆமா சார். இதை எப்படியாச்சும் அவர் யாருன்னு கண்டுபிடிச்சு இதை அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க சார். பரவாயில்லையேப்பா, இந்த காலத்துல இப்படி ஒரு நேர்மையான பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா. பணத்தை பார்த்ததும் அப்படியே ஆட்டை போட்டு போகாம நேரா ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து ஒப்படைக்க வந்திருக்கியே, ரொம்ப பெரிய விஷயம்ப்பா. சார், தம்பி ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லி தம்பியோட நேர்மையா பாராட்டியே ஆகணும். சார் சார் அதெல்லாம் வேண்டாம். இந்த பணத்தை அவர்கிட்ட சேர்த்தா போதும். சரிப்பா, இதை நாங்க பாத்துக்கிறோம். நீ என்ன பண்றனா, இந்த மாதிரி ரோட்ல பணம் கிடைச்சது, அதை நான் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டேன். எனக்கும் இந்த பணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி இந்த பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டு போயிடு. நாங்க விசாரிச்சு இந்த பணத்தை அவர்கிட்ட கொடுத்துறோம். சரிங்க சார். நீ என்ன பண்ற, இந்த பேப்பர்ல நான் சொன்னதெல்லாம் எழுதி ஒரு கையெழுத்து போட்டு வை. சரிங்க சார். எழுதிட்டு நான் வந்துடுறேன். ஓகே சார். யோ யோ இரியா ஒரு நிமிஷம். ஒரு சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்கேன் நமக்கு. என்ன சார்? ஸ்டேஷன்லயும் யாரும் இல்ல, எல்லாம் பந்தோபஸ்துக்கு போயிருக்காங்க. கிடைச்ச சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கலாம்யா. அந்த பணத்தை வாங்கி நாம 2 பேரும் எடுத்துக்கலாம். சார், ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. நாளை பின்ன பணத்தை பத்தி கேட்டா என்ன சொல்லுவீங்க? யோ அதெல்லாம் வந்து கேட்க மாட்டாயா. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் எவன் வந்து கேட்க போறான்? அப்படியே கேட்டாலும் அந்த பணத்தை அந்த பெரியவரை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டோன்னு சொல்லிடலாம். அவன போய் விசாரிக்கவா போறான்? என்ன சொல்ற? ஆளுக்கு பதியா எடுத்துக்கலாம்யா. யோ என்னையா யோசிச்சுட்டே நிக்கிற? சரி, அந்த பையன்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கி அவனை அனுப்பிட்டு அந்த பணத்தை நாமளே பிரிச்சுக்கலாம். என்ன வா. சரிங்க வாயா. யோ எங்க அவன் ஆளை காணோம்? ஐயோ தெரியலையே சார், பேக்கையும் காணோம். தம்பி சார், இங்க ஒரு ஆளை கொண்டு வந்தாப்லையா? அவர் பாத்தியா? இல்ல சார், பார்க்கல. நான் இப்பதான் வந்தேன். ஒரு நிமிஷம் இங்க வாங்க. என்னையா? என்ன சார், பணத்தையும் காணோம் அவனையும் காணோம். ஒருவேளை நாம பேசிட்டு இருந்ததை பார்த்துட்டு அவனே பணத்தை எடுத்துட்டு போயிட்டானோ என்னவோ. யோ என்னையா சொல்ற? ஆமா சார், வாங்க தேடி பாப்போம். போ போ. என்ன ப்ரோ இது? போலீஸ்காரங்களும் இப்படி இருக்காங்க. பணத்தை அவங்க கிட்ட நீங்க ஒப்படைக்கலான்னு போனா பணத்தை அவங்க சுட்டலான்னு பார்த்துருக்காங்க. என்ன பண்றது? இந்த மாதிரி சில போலீஸ்காரங்களால தான் நேர்மையா இருக்கவங்க மேலேயும் நம்பிக்கை வர மாட்டேங்குது.
இப்ப என்ன பண்றது? இப்ப எப்படி இந்த பணத்தை பெரியவர்கிட்ட ஒப்படைக்கிறது? அதான் ஒன்றும் புரியல. என் கையில் இவ்ளோ பெரிய ஊர்ல அந்த பெரியவரை எங்கன்னு போய் தேடுறது? எழில் ப்ரோ, நீங்க தப்பா எடுத்துக்கலனா நான் ஒரு யோசனை சொல்லவா? என்ன? எங்கேயோ போயிட்டு இருந்த பெரியவர் எதுக்கு சரியா நீங்க போன இடத்துல பணத்தை தவற விடணும்? அந்த பணம் ஏன் உங்ககிட்ட வந்து சேரணும்? அதுக்கும் மேல இந்த பணத்தை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கலான்னு நீங்க அங்க போயிருக்கீங்க. ஆனா அங்கேயும் இந்த பணத்தை கொடுக்க முடியாம திரும்ப உங்க கைக்கு வந்து சேர்ந்துருக்குல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? டேய் இப்போ என்ன சொல்ல வர? இல்ல ஆசானே, நாமளே பண கஷ்டத்துல இருக்கோம். நமக்கு பணம் தேவைப்படுதுன்னு அந்த கடவுளே நமக்கு உதவி பண்ற மாதிரி அந்த பணத்தை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்காருன்னு தோணுது. பேசாம அந்த பணத்தை நாமளே எடுத்து எழில் ப்ரோ பிசினஸ் யூஸ் பண்ணலாம்ல. ஆறுமுகம், என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்ல சிஸ்டர், இந்த பணத்தை போலீஸ் கிட்ட கொடுக்க போனதுக்கு அவங்களே இந்த பணத்தை சுட்டலான்னு பார்த்தாங்களா? யாருக்கோ போய் சேர்றதுக்கு நாமளே யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஒருவேளை அந்த பெரியவரை பார்த்தாலோ இல்ல அவரே பணத்தை தேடி நம்ம கிட்ட வந்து கேட்டாலோ அந்த டைம்ல ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஆறுமுகம், இப்படி ஒரு விஷயத்த பண்றது கூட இல்ல, யோசிக்கிறது கூட பெரிய பாவம். ஆ ஆறுமுகம், நீங்க இதை வெறும் பணமா பாக்குறீங்க. ஆனா இந்த பணம் அந்த பெரியவரோட ஏதோ ஒரு பிரச்சனைக்கான தீர்வா இருக்கலாம்ல. யாரோ ஒருத்தரோட கல்யாணத்துக்கான பணமா இருக்கலாம், இல்ல ஹாஸ்பிட்டல் செலவு இருக்கலாம், இல்ல கடன் பிரச்சனை தீர்க்கிற பணமா கூட இருக்கலாம்ல. இந்த பணத்தை எடுத்து நாம நம்ம பிரச்சனைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டா அதனால அவங்க குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேற யார் கையிலயும் போகாம கடவுள் நம்ம பிரச்சனை தீர்க்கறதுக்காக தான் இந்த பணத்தை நம்ம கிட்ட சேர்த்திருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நாம நேர்மையா இருக்கோமா? இந்த பணத்தை நம்ம எப்படி அவர்கிட்ட சேர்க்கிறோம்னு சொல்லி சோதனை பண்றதுக்காக தான் கடவுள் இந்த பணத்தை நம்ம கிட்ட சேர்த்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன்.